வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். பாலக்கீரை வச்சு பாலக் மட்டர் மஷ்ரூம் எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இதுக்கு நடுவில் ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கீரை வேக வைக்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை 250 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நீங்கள் அரைக்க தான் போகிறோம். இது கூடவே ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. அது கூட மஷ்ரூம் 200 கிராமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலருக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறி மசாலா பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் பொடியெல்லாம் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்க போகிறப்போ நம்ம முக்கியமான விஷயம், நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திரிஞ்சு போகாது, ஒட்டியும் வராது. பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பாலக் பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை இந்த சமயத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நல்ல ஜாரை அலசி நான் ஊற்றிருக்கிறேன் தண்ணி. ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் மசாலா கூட. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கீரை மாதிரியே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ நான் பட்டாணி ஒரு 50 கிராம் எடுத்து நான் சேர்த்துருக்கிறேன். இது ஃப்ரோசன் பட்டாணி, அதனால் நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நான் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஊற வச்ச பட்டாணி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை விசில் விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நல்லா கொத்தமல்லி இலைகளை கலந்து விட்டு கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பாலக் மட்டர் மஷ்ரூம் ரெடி ஆகிடும். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் மேலே கசூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதை நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை விரும்பாதவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.